வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எஸ்எம்சி கான்செப்டோட அடுத்த டாபிக்கான ஆர்டர் பிளாக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான டாபிக். ஏன் முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணதை. அதனால ரொம்பவுமே முக்கியமான டாபிக், அதனால கவனமாக பாருங்கள். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி பற்றி தெரிந்திருப்பது அவசியம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிக்விடிட்டி பற்றி தான் பார்த்தோம். இந்த லிக்விடிட்டி பொறுத்த வரைக்கும் பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் ஈக்குவல் ஐ ஈக்குவல் லோ அண்ட் லிக்விடிட்டி கிராப் அண்ட் லிக்விடிட்டி பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் இந்த ஆர்டர் பிளாக் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆர்டர் பிளாக் ப்ளஸ் லிக்விடிட்டி ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது நான் ஒரு கிளான்ஸ் இங்கே சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஓப்பன் ஆர்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் பிகினர்ஸ்க்கு ஸ்டாப் லாஸ் ஃபிட் பண்ண வச்சு அந்த ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை புஷ் பண்ணி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொண்டு போவாங்க. ஸோ அதை தான் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் லோ ஏரியாவில், ஈக்குவல் ஹை ஏரியாலெலாம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் அண்டு பிரேக் அவுட் ஏரியாஸு, இந்த மாதிரி ஏரியாலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இந்த ஏரியாவில் நமக்கு ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆர்டர் பிளாக் ஏரியா அப்படிங்கிறது என்ட்ரிக்கான ஏரியா. அதாவது எஸ்எம்சி கான்செப்டில் சார்ட்டில் நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டர் பிளாக்கை வச்சு டிசைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அண்டு பியரிஷ் ஆர்டர் பிளாக்னு இருக்குது. அதாவது மார்க்கெட் அப்சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் நம்ம சூஸ் பண்ணணும். மார்க்கெட் டவுன் சைடில் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அப்படின்னா பியரிஷ் ஆர்டர் பிளாக்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும். அண்டு ஆர்டர் பிளாக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில ஆர்டர் பிளாக் வேலிடாக இருக்கும், சில ஃபேக் ஆர்டர் பிளாக்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படி எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அண்டு ஃபேர் வேல்யூ கேப் எதனால இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தா இந்த லிக்விடிட்டிக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் லோ ஏரியா கிட்ட, அதாவது லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் லோ அண்ட் ஈக்குவல் ஹைட்ஸ்னு சொல்லுவோம். ஈக்குவல் லோ அண்ட் கேண்டில் வரவும் இங்கிருந்து கேண்டில் அப்சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம். இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்துருப்போம். இந்த லோவை பிரேக் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சின்ன ரேஞ்ச் மாதிரி மூவ்மெண்ட் ஆச்சு. இந்த ஒரு 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு 2 கேண்டிலில் இந்த இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் நல்லா ரேஞ்ச் ஆகிருக்குது. ரேஞ்ச் ஆகிட்டு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் தான் வந்திருக்குது. சரிங்களா? இந்த ஒரு ஏரியாவில் அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா, அதுக்கு முந்தின கேண்டில், அதாவது இந்த ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம ஆர்டர் பிளாக் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது எகைன் மார்க்கெட் இந்த லெவல்கிட்ட வரும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஆனால் இந்த ஒரு ஏரியாவில் அன்னைக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட் இந்த லெவலை ரீச் பண்ண கிடையாது. ஸோ எகைன் இந்த ஆர்டர் பிளாக் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு எப்போ இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட் ஆகுதோ, ரிவர்ஸில் ஆகுதோ அந்த ஒரு ஏரியாவில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நான் இதற்கு உதாரணமாக நான் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஏன்னா எஸ்எம்சி கான்செப்டில் இந்த ஆர்டர் பிளாக்கை பெரும்பாலும் ஒரு 1 மினிட்ல பயன்படுத்தினா உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 1 மினிட் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டில்ஸ் டவுன் சைடில் வந்துட்டு இருக்கணும். டவுன் சைடு வந்துட்டு இருந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்டாக க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிருந்திருக்கணும். அதாவது இந்த கேண்டிலுக்கும் அடுத்த கேண்டில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கணும். அதாவது ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 3 கேண்டில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 கேண்டிலில் ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட், இந்த 3 கேண்டிலில் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையும் தேர்ட் கேண்டிலோட லோவும் டச் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக தான் தெரியும்.
அதாவது இது ஃபர்ஸ்ட் கேண்டில்னு வச்சுப்போம், இது வந்து செகண்ட் கேண்டில், இது வந்து தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, தேர்ட் கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேண்டிலுக்கும் இடையேயான இந்த பெட்வீன் கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எஃபிஜின்னு சொல்லுவோம், அதாவது ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். செகண்ட் கேண்டில் வந்து ஒரு ஹை வால்டைல் வந்ததுனால தான் இந்த மாதிரி நடக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலும் தேர்ட் கேண்டிலும் ஹையோ லோவோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு டச் ஆகி தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையில் இருந்து தேர்ட் கேண்டில் லோ வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா ரீடெஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரீடெஸ்ட் ஆகும்போது இந்த ஒரு ஏரியாவில் வந்துட்டு எகைன் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத பிக் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது தான் நம்ம ஆர்டர் பிளாக் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் நம்ம ஆர்டர் பிளாக் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவில் வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன் இருக்கேன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டர் பிளாக் ஏரியா. அதாவது நீங்கள் எகைன் மார்க்கெட் இந்த ஏரியா கிட்ட வரும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். இதுதான் வந்து என்ட்ரி ஏரியா. ஏன் இந்த ஏரியா கிட்ட என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஒரு கேண்டிலை வந்து இம்பேலன்ஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் வந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்காக எகைன் மார்க்கெட் கீழே வரும். எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹையில் போய் ட்ரேட் எடுக்கிறது நாட் அட்வைசபிள். அதனால எப்பவுமே ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறது தான் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்டோட ஐடியாவும் அதே தான். அதாவது எப்போ இந்த ஆர்டர் பிளாக் ஏரியா கிட்ட கேண்டில் வருதோ அப்போ என்ட்ரி எடுக்கிறத சரி. ஓகே, எகைன் இந்த ஆர்டர் பிளாக் ஏரியா கிட்ட வரவும் இது வந்து நம்ம என்ட்ரி ஏரியான என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே, அதாவது இந்த கேண்டிலுக்கு கீழே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா எஸ்எல் கொடுக்கணும். ஓகே, அடுத்ததாக நம்ம டார்கெட் பார்க்கலாம். டார்கெட் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கை, அடுத்தடுத்த ப்ரீவியஸ் கையை வந்து டார்கெட்டாக நம்ம எய்ம் பண்ணுவோம். இதில் ப்ரீவியஸ் கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது. இது வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து இதை விட ப்ரீவியஸ் கை எங்கே இருக்குதோ அதுவும், அண்ட் அதுக்கு அடுத்த ஹை வந்து எங்கே இருக்குதோ அதை வந்து தேர்ட் டார்கெட்டாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸில் வந்துட்டு 1:2 எடுக்கணும். அதாவது நீங்கள் கொடுக்குற ஸ்டாப் லாஸை விட அட்லீஸ்ட் 2 மடங்காவது வந்து டார்கெட் இருக்கணும். அந்த மாதிரி என்ட்ரி மட்டும் எடுத்துக்கிறது பெட்டர். சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் கை வந்துட்டு ரொம்ப கீழே இருக்குது, உங்கள் ஸ்டாப் லாஸ் அளவுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்ற சமயத்தில் அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு செகண்ட் டார்கெட் அல்லது தேர்ட் டார்கெட் ரீச் ஆகும், அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். மூவ்மெண்ட் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக் ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து கேண்டில் மேலே வந்தது, அந்த ப்ரீவியஸ் கை மட்டும் ரீச் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையையும் எக்ஸாக்டாக ரீச் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஓவரால் மூவ்மெண்ட் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே வரவே கிடையாது. அண்டு நெக்ஸ்ட் டே கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் ஒரு கையில் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டர் பிளாக் ஏரியாவை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது அக்யூரேட் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே, இது வந்து பை சைடு ஆர்டர் பிளாக் ஏரியா நம்ம பார்த்தாச்சு. அடுத்து செல் சைடு ஆர்டர் பிளாக் ஏரியா நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து மார்க்கெட் இங்கேருந்து அப் சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. அது சின்ன சின்ன ரீடெஸ்ட் இருந்தாலும் கூட ஓவரால் இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்திருக்குது. இந்த ஓவரால் மூவ்மெண்ட்டில் இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட் வந்து கன்டினியூஸாக டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஏரியாவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆயிருக்குது. அதாவது இந்த ஒரு ஈக்குவல் ஹைக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. அதாவது இந்த லெவலை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட் வந்து உள்ளே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதை வந்து லிக்விடிட்டி கிராப் அல்லது ஸ்வீப்னு சொல்லுவோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸை கன் பண்ணிட்டு இங்கே ஆர்டர் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா டவுன் சைடில் போக ஆரம்பிக்குது. ஓகே, இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும் அண்ட் இந்த தேர்ட் கேண்டிலோட ஹைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஆர்டர் பிளாக் ஏரியாவை மார்க் பண்ணணும். ஆர்டர் பிளாக் ஏரியா வந்து இந்த லெவல்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்டர் பிளாக் ஏரியா. அண்டு இந்த லெவலுக்கு மேலே நம்ம என்ன கொடுக்கணும்னா எஸ்எல் கொடுக்கணும். இது வந்து பியரிஸ் ஆர்டர் பிளாக் ஏரியா. ஸோ இங்கே ஆர்டர் பிளாக்கு வந்து என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா டார்கெட் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா
ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ, அதுக்கடுத்த டார்கெட் வந்து அதுக்கடுத்த ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குதோ ஸோ அதெல்லாமே நீங்கள் ஒவ்வொரு டார்கெட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் நம்ம என்ட்ரி ஆனதுக்கப்புறமா ப்ரீவியஸ் லோ இந்த லெவலில் டச் ஆச்சு, அதுக்கடுத்த ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலையும் டச் ஆச்சு அண்ட் அதையும் தாண்டி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் வச்சு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சின்ன லெவலில் கொடுத்துட்டு அதிகமான டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த இடத்துல லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை வந்து எங்கன்றதை மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் இருக்கிற டைமிங்கில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஸோ இப்போ நம்ம புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அண்ட் பியரிஷ் ஆர்டர் பிளாக் பார்த்துட்டோம். அடுத்ததாக வேலிட் ஆர்டர் பிளாக்னா என்ன, ஃபேக் ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் வரும்போது மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிறது பெட்டர். அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் சைடில் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆயிருக்குது. ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த ப்ரீவியஸ் கையை வந்து பிரேக் பண்ணிருக்கு. அதாவது இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பிஒஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாலடைல் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும் அண்டு ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணும். அதாவது ப்ரீவியஸ் கையை வந்துட்டு அடுத்தடுத்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் அண்டு பிஒஎஸ் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணிவிட்டு எகைன் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகவும் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்துட்டு நிறைய டைம் வந்து ரீட்ரெஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஒரு ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா 2-3 டைமுக்கு மேலே அதே ஏரியாக்கிட்ட வந்து ரீட்ரெஸ்ட் ஆகிருக்கு. நான் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஆர்டர் பிளாக் ஏரியான்னு மார்க் பண்ணியிருக்கோமா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டைமு அண்டு ரெண்டாவது இங்கே ஒரு டைமு அண்டு மூணாவது கிட்டத்தட்ட இந்த லெவல்கிட்ட வந்துட்டு தான் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ எகைன் திரும்ப இந்த மாதிரி ஏரியா கிட்ட வரவும் என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் கையை கூட தாண்ட கிடையாது. இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹை வாலடைல் கிடையாது, ஒரு நார்மலான மூவ்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்குது. ஸோ அப்போ அதனால வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகணும் அண்டு ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் பியரிஷ் கேண்டிலுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தால் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கணுமே தவிர அவசரப்பட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கூடாது. அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வரும்போது ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு இதோட டார்கெட்டையாவது நீங்கள் ரீச் பண்ணலாம். அதாவது அந்த ஃபஸ்ட் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் கை சொல்லியிருந்தோம், எக்ஸாக்டாக வந்து அந்த ஃபஸ்ட் டார்கெட்டாவது ரீச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கேண்டில் ரிவர்சல் ஆகிருக்குது. ஸோ அதனால வந்து ஆர்டர் பிளாக் ஏரியாவை கரெக்டாக மார்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவரால் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டான்றதையும் தெரிஞ்சு ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கணும். நடந்தால் மட்டும்தான் அது வேலிட் ஆர்டர் பிளாக். இந்த மாதிரி நடக்கலை அப்படின்ற சமயத்தில் அது வந்து ஃபேக் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இருக்கக்கூடிய என்ட்ரி அண்டு ஸ்டாப் லாஸையும் அண்டு ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்றதையும் நான் இந்த டாப்பிக்லேயே கவர் பண்ணிட்டேன். அதாவது ஆர்டர் பிளாக்ல வந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்கணுன்றது முன்னாடி சொல்லிட்டேன். அண்ட் ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்றது சொல்லிட்டேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் மூணாவது கேண்டிலோட லோவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த செகண்ட் கேண்டில் இருக்கக்கூடிய கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப்ன்றதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இப்போ எகைன் இந்த ஒரு ஏரியாலேயே கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம இங்கே ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருந்தோம், இது வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு டே ஃபுல்லாக என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் மாதிரி மூவ்மெண்ட் ஆயிருந்தது. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் ரீச் பண்ணுச்சு, நெக்ஸ்ட் டேல தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்புக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எகைன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் அதே ஆர்டர் பிளாக் கிட்ட வரவும் அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து கேண்டில் ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியான மூவ்மெண்ட் இங்கே நடந்திருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த ஒரு ஏரியாவில் வந்து எந்த ஒரு ரீடெஸ்ட்டுமே வரல, இங்கே ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கேண்டில் அது ரிவர்ஸ்லே ஆகலை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அங்கே டச் ஆகும் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்குது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக் ஏரியா ஏதாவது இருந்ததுனால கூட நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு கொண்டு போயிட்டு அந்த லெவல்கிட்ட எகைன் கேண்டில் வரும்போது
ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்குதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கேண்டில் வரும்போது எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது அண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா அல்லது டார்கெட் ஹிட் ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ட்ரேட்லேயோ அல்லது ஒரு டெமோ ட்ரேட்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்ததுமே லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும். அதனால் அவசரப்பட்டு ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. நான் சொல்லி கொடுத்ததை முறையாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டர். அண்டு நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னுடைய ட்ரேடிங்கில் நான் கற்றுக்கிட்ட என்னுடைய நாலேஜை வச்சு தான் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயமெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாக் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் என்னுடைய ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். நீங்கள் அந்த ப்ரோக்கரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டர். அண்டு சார்ட்டோட லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் எப்போவும் நம்ம கூட கனெக்டில் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.